செய்தி ஆசிரியர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களிடத்தில் பேசலாம். திரு ரங்கராஜ் பாண்டே, இந்த அவசர பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் திருமதி சசிகலா அவர்கள் பங்கேற்கவில்லை. இப்பொழுது திரு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லும் பொழுது கூட இப்போ ஏகமனதாக திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக நாங்கள் நியமனம் செய்திருக்கிறோம், தீர்மானமும் நிறைவேற்றியிருக்கிறோம், இப்பொழுது அவரிடத்தில் அதற்கான நகலை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. திருமதி சசிகலா அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது? ஏற்றுக்கொள்ளாமல் போவதற்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது. அதுல ஏன்னா அவங்க எல்லாருமே எதிர்பார்த்ததா அது ஆப்வியஸா அப்படித்தான் அது இருக்கும் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே எல்லா தரப்புமே பேசப்பட்டது. சோ மறுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. என்னைக்கு அவங்க பதவி ஏற்பாங்க அப்படிங்கறத விவாதிக்கப்பட வேண்டியதா இருக்குமே தவிர அது பதவி ஏற்பாங்களா மறுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்வி இல்லை. ஏன்னா அவங்க தீர்மானமா அறிவிக்கப்பட்ட விஷயம் தான், எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் தான். இது செகண்ட் தாட் யாரும் கிடையாது, செகண்ட் ஆளும் யாரும் கிடையாது. நம்ம ரெண்டாவது இவர் பொதுச்செயலாளர் அவர் யாராவது பொதுச்செயலாளர் ஒரு 4-5 வாய்ப்புகள் நம்ம கையில இருந்தது அப்படின்னு அந்த வாய்ப்புகளுக்கு உள்ள அப்ப இவர் வருவாரா அவர் வராங்களா. இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுக்குழு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி விட்டது என்று சொன்னால் அது சசிகலா பொது பதவியேற்கிறது தவிர வேற எந்த இரண்டாவது வாய்ப்புமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நிச்சயமாக சசிகலா அவரிடம் ஏற்கனவே பேசி இந்த மாதிரி தீர்மான வரிகள் இருக்கலாம் அப்படிங்கிற வரைக்குமே கலந்தாலோசிக்கப்பட்டிருக்கும். அப்படித்தான் வழக்கமா நடைமுறை. அவங்க தலைமையாக யாரை ஏற்றிருக்கிறார்களோ யாரை ஏற்க முடிவு செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய வழிகாட்டுதல் தான் செயல்பட்டு இருந்திருப்பாங்க. ஏற்கனவே இன்னைக்கு இருந்து கட்சியுடைய விஷயங்கள் கட்சியில அவைத்தலைவர் அத்தனை பேருமே முதலமைச்சராகவும் சரி பொதுச்செயலாளரும் சரி ஜெயலலிதா சசிகலா தொடர்ந்து அவங்க வேண்டுகோள் கொடுத்த போதே அவங்களுடைய தலைமை அவங்க மனப்பூர்வமா ஏற்கனவே ஏற்றிருக்காங்கிறது தான் கணக்கு. சோ மனப்பூர்வமான தலைமை ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வழிகாட்டுதலை இவங்க பெறதுல ஒன்றும் வியப்பு கிடையாது. அப்படித்தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. இது மாதிரி என்னைக்கு பொதுக்குழு கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிறது எங்க நடத்தணுங்கிறது என்னென்ன விஷயங்கள் அது உள்ள இருக்கணுங்கிற வரைக்கும் பெரும்பாலான விஷயங்கள் ஏற்கனவே சசிகலா அவர்களுடைய வழிகாட்டுகளோடு தான் அதெல்லாம் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அவங்க இப்போ அடுத்த கட்டமா நேரா போய் சொல்றதுக்கு போய் அந்த தங்களுடைய இதை தீர்மான நகலை கொடுப்பாங்க. சசிகலா அதை ஏற்று என்னைக்கு அவர்கள் விரும்புகிறார்களோ ஒரு நல்ல நாள் பார்த்து இந்த உடனடியாகவோ அல்லது தை மாசத்தின் போதோ ஏற்கலாம். எப்ப ஏற்பாங்கிறது அவங்களுடைய முடிவுல இருக்கு. பட் ஏற்பாங்கிறதால எந்த செகண்ட் தாட்டுமே கிடையாதுங்கிறது தான் இப்போதைக்கு நிலைமை. ஹேமா. திரு ரங்கராஜ் பாண்டே, திருமதி சசிகலா அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளராக பதவி ஏற்பதற்கான வாய்ப்புகள் எப்போது இருக்கிறது? நமது செய்தியாளர் ஏற்கனவே சொன்னாரு ஜனவரி 2ஆம் தேதி அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. உங்களுடைய கருத்து? வாய்ப்பு நம்முடைய செய்தியாளர் சொன்னா சரியா தான் இருக்கும். ஏன்ட்ட நேரடியான தகவல் இல்ல. அவன் செய்தியாளர் சொல்றது நம்ம அந்த இடத்துல போலாம். ஏற்கனவே நான் சொன்னது போல என்னைக்கு அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்குது. ஏற்கிறாங்களா இல்லையாங்கிறது கேள்விக்குறியில. இன்னைக்கு அவங்க நல்ல நாள் பார்த்து அவங்களுக்கு நிறைய அந்த மாதிரி கணக்கு உண்டு. அவங்களுடைய எண்ணத்துக்குள்ள அவங்க எப்படி என்ன நாள் பார்க்கணும் என்னைக்கு செய்யணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் அவங்க ரொம்ப ஆர்வமா தமிழக முதலமைச்சர் அந்த ஜெயலலிதாவும் சரி இவங்க சசிகலாவும் சரி அவங்க ரெண்டு பேருமே அந்த மாதிரி இது மாதிரி நிறைய நம்பிக்கைகள் கொண்டவங்க. நல்ல நாள் நல்ல பொழுது நல்ல நேரம் இதான் நிறைய நம்பிக்கைகள் கொண்டவங்க. ஸோ எல்லாமே கால நேரம் பார்த்தா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவங்க. அதனால ஜனவரி 2ஆம் தேதி அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். நம்ம செய்தியாளர் சொல்லக்கூடிய தகவல் சரியா இருந்திருக்கும். என்னைக்குங்கிறது அவங்களுடைய முடிவில் இருக்கிற பொதுக்குழு ஒரு தீர்மானம் ஏகமனதாக தான் நிறைவேற்றப்பட்டாச்சு அப்படிங்கும் போது இதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ் இருந்துச்சா இல்லையாங்கிறத தேர்தல் ஆணையத்துக்கு இவர்கள் என்னைக்கு என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுங்கிற தகவல் சொல்லணும். அந்த தகவலை அவங்க சொல்லுவாங்க. தீர்மான நகல் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டு எல்லாம் முடிஞ்சு வச்சு இப்ப இவங்க தான் நீங்க தான் பொதுச்செயலாளர் வரணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கே சசிகலா அவர்களுக்கு திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு போய் சொல்றதுக்கு போய் நேரடியா போய் இவங்க கொடுக்க போறாங்க. ஸோ அது முடிஞ்ச பிறகு அந்த ஃபார்மாலிட்டி தான் அவங்க பார்த்து என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கே அவர்கள் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. திரு ரங்கராஜ் பாண்டே, இப்போ அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக யார் இருக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மனதில் எழுந்து இப்பொழுது அதற்கான பதில் கிடைத்திருக்கிறது. ஆனால் கடந்த சில நாட்களாகவே அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளர் யாராவது போட்டியிட போறாங்களா அப்படிங்கிற ஒரு சலசலப்பு ஏற்பட்ட நிலையில நேற்று கூட MP சசிகலா புஷ்பா அவர்களின் கணவர் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்த காட்சிகள் மற்றும் தொண்டர்கள் அவரை தாக்கிய காட்சிகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த சூழ்நிலையில ஒருமனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? நம்ம ஏற்கனவே பல அரசியல் விமர்சகர்கள் சொன்னாங்க. அதே தான் நம்ம பார்க்கணும். கட்சியில முதல்ல ஜெயலலிதா அவர் சொன்னது போலவே இந்த கட்சியில அதிமுகவை ஆட்சியில் அமர வைத்து விட்டு தான் சென்றிருக்கிறார். அவருடைய உயிர் பிரிந்திருந்தாலும் கூட அவருக்கு உயிருக்கு உயிராக இருந்த அதிமுக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வர வைக்க வைத்து தொடர்ந்து 32 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சியில் வர வைத்த அளவுக்கு ஒரு பெரிய சாதனை நிகழ்த்தி விட்டு போயிருக்காரு. ஸோ 4.5 வருஷம் இந்த மே மாசம் தான் தேர்தல் நடந்ததுனால 4.5 வருஷம் 2021 வரை இந்த அதிமுகவுடைய ஆட்சி இருக்கும்.
ஸோ 4.5 வருஷத்துக்கு ஆட்சி நிலையா இருக்க போகுது அப்படிங்கும் போது நிச்சயமாக கட்சி தொண்டர்கள் மத்தியிலோ நிர்வாகிகள் மத்தியிலோ எந்த சலசலப்பும் இயல்பாகவே வர வாய்ப்பில்லை. ஒருவேளை தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுடைய மரணம் ஆட்சியுடைய இறுதி நாட்கள் நடந்திருக்குமா, 2021 ஜனவரி பிப்ரவரி நடந்தது, 2020 டிசம்பர்ல அந்த மாதிரி நடந்திருந்தமே. ஆனால் அப்போ வந்து ஒரு மாறி மாறி 2-3 கருத்துக்கள் எழுந்திருக்கலாம், ஒரு வேறு நிலைப்பாடுகள் கூட எடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் 4.5 வருஷம் முழுமையான ஆட்சி இருக்கு அப்படிங்கும் போது அரசியல் பார்வையாளர்களுடைய பார்வை என்ன இருக்குன்னா, இதுல எந்த குழப்பமும் இருக்காது. ஏன்னா ஆட்சி 4.5 வருஷம். சோ அதாவது ஒருவேளை இதுல வந்து சண்டை சச்சரவு மனத்தாங்கள் வேற யாரா நியமிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சனை எழுந்ததுன்னு அதுல வந்து பிற கட்சியினர் தான் ஆதாயம் அடைவாங்க. அதிமுகவுடைய ஆட்சி கவலக்கூடிய அபாயம் கூட ஒருவேளை ஏற்பட்டுலாம். அட் ஒஸ்ட் கேஸ் அப்படி எந்த சந்தர்ப்பம் அப்படி நடந்தால் ஏதேனும் நெகட்டிவா நடந்துச்சுன்னா அதுல முழுமையான இழப்பு அதிமுகவுடைய ஒவ்வொரு தொண்டருக்கும் தான். தன்னுடைய கட்சி ஆளுங்கட்சியா இருந்தா தான் அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவம், வெளியில 4 இடத்துல போகும்போது வரும்போது அவங்களுடைய வேலைகளை அவங்க நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும், 4 இடத்துல பேச வைக்க சாத்தியமா இருக்கும். சோ அதிமுக நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், கடைமட்ட நிர்வாகிகள் இருந்து தலைமை நிர்வாகிகள் வரைக்கும் எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுல ஒரு கனெக்டிங் பாயிண்டா, ஒற்றுமையா இருக்க வைக்கக்கூடிய பாயிண்டா அந்த 4.5 வருஷம் ஆட்சி மீதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டியது. இரண்டாவது பாயிண்ட் வந்து ஜெயலலிதா இருக்கும் போதே அவங்களுடைய தொண்டர்களால கட்சி நிர்வாகிகளா அவங்க சின்னமான்னு சொல்லி அழைக்கப்பட்டு இருந்தாங்க. இவங்க ஜெயலலிதாவே பல சமயத்துல சொல்லும் போது திருமதி வி.கே. சசிகலா அவர்களை குறிப்பிடும் போது அவங்க சின்னமா பார்த்து போங்க, சின்னமாட்ட கேட்டுக்குங்க, சின்னமாட்ட பேசிங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம் அவங்க சொல்லியிருந்தாங்க. இதை வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்களும் உறுதிப்படுத்தியிருந்தாரு. திரு தம்பிதுரை அவர்களும் கூட தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதே நாங்கள் வந்து சசிகலா அவர்கிட்ட பல ஆலோசனை பெற்றிருந்தோம்னு அவரே பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ ஆபீஸ் அவங்க தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சு ஒரு கட்சியில ஒரு தலைமை பொறுப்புல பொதுச்செயலாளர் மாதிரி ஒரு தலைமை பொறுப்புல இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துல தலைவர்னு பொறுப்பு இருக்கு, இங்க அதிமுக பொதுச்செயலாளர் பொறுப்பு இருக்கு. ஸோ இந்த தலைமை பொறுப்புல இருக்கும்போது ஒட்டுமொத்தமா மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளை வந்து தன்னுடைய ஒரு குடையின் கீழ் கொண்டு வரணும் அப்படின்னு வெறும் பிரபல்யமோ, வெறும் அறிமுகமோ, வெறும் பழக்க வழக்கமோ மட்டும் பத்தாது. அதற்கு தனியான ஒரு ஆளுமை தேவைப்படுகிறது. அப்ப எல்லோருக்குமான வந்து ஒரு குடையின் நம்ம பல சமயம் ஒரு உதாரணம் எளிமையா நம்ம சொல்லலாம். நம்ம ராஜீவ்காந்திக்கு பிறகு சீதாராம் கேசரின்னு அங்க காங்கிரஸ் கட்சியோட தலைவர் இருந்தாலும் கூட சோனியா காந்தி அவர்களுடைய வருகை தான் அங்க தேவைப்பட்டது கட்சி அடுத்தெடுக்கும் பிறகு. சோனியா காந்திக்கு பிறகான அடையாளமா நம்ம ராகுல் காந்தி அவர்கள் பார்க்கப்படுகிறார். ராகுல் மீது எதிரும் விமர்சன பார்வை இருக்குமோ என்று சிலர் காங்கிரஸ் கட்சியில சிலர் கருதினால் கூட அப்போதும் கூட பிரியங்கா காந்தி தான் எதிர்பார்க்கப்படுகிறாரே தவிர வேறு யாரும் எதிர்பார்க்கப்படவில்லை. திரு பி. சிதம்பரம் அவர்களோ, ஒரு மிகப்பெரிய பொருளாதார அறிஞராக, அரசியல் வல்லுநராக, நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவராக திரு பி. சிதம்பரமோ, கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரராக போட்டப்படக்கூடிய திரு அந்தோனியோ உள்ளிட்ட யாருமே வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட நகருக்காக தேர்ந்தெடுக்கப்படுவது பற்றி யோசிக்கப்படவில்லை. முழுக்க அந்த ஒரு குடும்பத்தை நம்பி தான் இருக்காங்க. அதே போல ஜெயலலிதா அவர்களுடைய நல்லாகவே சசிகலா இருந்தனால அவங்க எல்லாருமே வந்து ஆப்வியஸா அவங்கள்ட்ட போய் நிக்கிறாங்க. அதுல ஒரு வியப்புக்கோ ஒரு விமர்சனத்துக்கோ இல்லாத வழி இல்லாத விஷயமா தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல அவங்க பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுற சட்டச்சிக்கல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப காங்கிரீட்டா அவங்க இருந்தாங்க. அதுல வந்து எந்த வியப்பும் இல்லாமல் இந்த பொதுச்செயலாளர் தேர்வு சும்மா நடந்திருக்கிறது. தற்போது நமக்கு கிடைத்தக்கூடிய தகவல்படி அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் ஒரு 4-5 பேர் வந்து போய் தோட்டத்துக்கு போறாங்க. போய் தோட்டத்துக்கு போய் திருமதி வி.கே. சசிகலாவை சந்தித்து தங்களுடைய பொதுக்குழு அதிமுக பொதுக்குழு நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்தை அவர் தங்கள் அளிப்பார்கள். அவர் நிச்சயமா ஏற்பார். நம்ம செய்தியாளர் சொல்லப்படி ஜனவரி 2ஆம் தேதியோ நல்ல நாள் பார்த்து முன்பின்ன இன்னைக்கா வந்து அவங்க பொறுப்பு ஏற்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது.